Next one is soil pollution. Okay, so we learned air pollution, we learned water pollution. Next we are going to learn soil pollution. Okay, so what is soil pollution? Okay, damaging the soil. Okay, getting dirty of the soil. Soil வந்து dirty ஆக்குறது தான் என்ன soil pollution. Okay, so in our earth we have water, air and also soil also, isn't it? So it is also very important for us. Okay, so it is also getting damaged. Soil pollution is the damage caused to the land by human activity and the misuse of land resources. Okay, misusing of landல நம்ம landல இருக்க resources misuse பண்றோம், ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால soil get polluted. Okay, so what are the reason? It causes when humans use chemical pesticides and fertilizers during farming, which pollute the soil and make it poison. Okay, so first thing is they use pesticide and fertilizers. Okay, already we saw for rain pollution, isn't it? Likewise this pesticides and fertilizers இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பிளான்ட்ஸில் வந்து ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட்டை வந்து கில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. isn't it? So that only we can take the vegetables without damaging from the plant. Okay, otherwise these germs will damage the plants, isn't it? germs எல்லாம் வந்து என்ன ஆகிடும்? பூச்சிகள் எல்லாம் வந்து பிளான்ட்டை அழிச்சிடும், நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும், isn't it? So அதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஹியூமன் they will use pesticide and fertilizer. Pesticide means பூச்சிக்கொல்லி. Okay, so they will use to kill it. Okay, so this affects the soil. Okay, soil இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து என்ன ஆகும்? சாயிலை வந்து பொல்யூட் பண்ணுதான். ஓகேவா? pollute the soil and make it poisonous. Okay, mining. Next one is mining means taking out metals and minerals like gold and diamond from the earth. Do you know what is mining? Okay, mining means they will in our earth, under our earth there will be many minerals, isn't it? So this gold, silver, diamond, metals, iron, where do we get from these things? Where do we get from? Do you know? இதெல்லாம் எங்கே இருந்து நமக்கு கிடைக்குது? கோல்டு எல்லாம் எங்கே இருந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? டைமண்ட் எல்லாம், do you know that? iron, these and all minerals from our earth. Okay, நம்ம எர்த்தை வந்து தோண்டி தான் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாமே அவங்க எடுப்பாங்க. This is known as mining. Okay, taking out metals and minerals from our earth is known as mining. என்ன பண்ணுவாங்க? எர்த்தை வந்து தோண்டுவாங்க. இது எங்கே இருக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி எர்த்தை வந்து தோண்டி நிறைய ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க? அந்த எர்த்தில் இருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் ஒன் they will clear they will deforest means they will clear out the trees in that land, isn't it? இப்போ ஒரு லேண்டில் இருந்து மினரல்ஸ் எடுக்கணும்னா அங்கே உள்ள அவ்வளோ ட்ரீயும் ஃபஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க, isn't it? So deforestation, trees will go. Next they will அப்படி தோண்டுவாங்க, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. So the land will spoil, the land will get spoil. Okay, ஆஃப்டர் தேட் அது இந்த மைனிங் செய்கிறதுல என்ன ஆகும்னா அவங்க தேவையான மினரல்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் அதில் உள்ள வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அதுலேயே இருக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், தேவையான கோல்டு அவங்க எடுத்த பிறகு அதில் உள்ள வேஸ்ட் மெட்டீரியல் இட் வில் பி வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இஃப் தே புட் இட் லைக் தட், ஓகே, அது அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்பவே என்ன ஆகுமா? ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ மைனிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் திங் விச் அஃபெக்ட்ஸ் த சாயில். ஓகே, ஸோ மவுண்டைன் டாப் ரிமூவல். ஓகே, ஸோ மவுண்டெயின்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய மவுண்டெயின் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை இடித்து எடுப்பாங்க இல்லையா? அதை இடித்து அதுலேருந்து மினரல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இட் வில் ஆல்சோ டேமேஜ் த ecosystem, also the soil. Okay, and explosion from mining. ஓகே, இந்த மைனிங் அதை அடியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க?
பெரிய பாம் எல்லாம் வச்சு அதை வெடிக்க வைப்பாங்க. ஓகே, ஸோ இட் வில் காஸ் gases which pollute the air. Okay, so mining is also the very much reason for soil pollution. Okay, so see, you can see how gold is taken from the land. இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கோல்டு வந்து எடுப்பாங்க, மைன் பண்ணுவாங்க. ஓகேவா, so this is mining gold from the land. Okay, so these are known as mining, okay, and construction activities. So this is these are the causes of soil pollution. First one is disposal of waste by factories and industries. Okay, so when there is factory and industry, okay, again in factory they produce things for us, isn't it? நமக்கு தேவையான நிறைய things produce பண்ணுவாங்க. அதுலேருந்து நிறைய என்ன ஆகும், waste வரும். Okay, so they will dispose it in the soil. சாயிலில் தான் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க இல்லையா. ஸோ it will cause soil pollution. Okay, it will cause soil pollution. Next, mining and construction. Mining and construction already we saw. Agricultural activities with spread pesticide and fertilizer. Next, storage of waste in landfills. Okay, so these are the causes of soil pollution. Okay, now do you understand what is water pollution and what is soil pollution? Okay, next we can see ways to keep the environment clean. So polluted air and water are harmful to plants, animals. Pollution must be stopped in order to maintain health and clean environment. Okay, so now we can see what are the steps we should take to keep the environment clean and healthy. Okay, so first one is traveling by public transport. Okay, so what we are going to do to keep the environment clean? Okay, so we can travel in public transport rather than private vehicle. Why they are saying like this? Do you know why they are saying we should travel in public transport? Na enna, bus. Okay, நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட் வெஹிக்கிள் மீன்ஸ் நமக்கு காரு, நமக்கு பைக்கு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. அப்படி காரில் பைக்கில் நமக்கே ஓனாட்டு ஒரு வெஹிக்கிள் வச்சுட்டு போகாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே போகிற ஒரு பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி நம்ம போனோன்னா என்ன ஆகும்னா பொல்யூஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா, ஸோ vehicles will be less, isn't it? Vehicles will be less. Otherwise, if all are having private vehicle, okay, all are having cars, okay, what happens? Pollution will be, air pollution will increase. இல்லையா, எல்லா வண்டியில் இருந்தும் என்னது வரும், கெமிக்கல் கேஸ் வெளியாகும். So what happens? It will spoil the air, isn't it? It will spoil the air. So what they are saying, we should travel in public transport. பஸ்ஸில் தான் போகிறது நல்லது. இது பொல்யூஷனை குறைக்கணும்னா எல்லோரும் என்ன பண்ணணுமா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது நல்லது. ஓகேவா, ப்ரைவேட்டாக வெஹிக்கிள் வைக்கும்போது என்ன ஆகும், ஏர் வந்து பொல்யூஷன் ஆகும். ஓகே, another thing they are telling, it is better to walk short distance. ஓகே, சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் போகிறதுக்கெல்லாம் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் நம்ம வாக் பண்ணால் நம்ம உடம்புக்கு நல்லது, isn't it? Okay, next, switching off car engines at traffic signal. Okay, so if we are traveling in car, okay, so in traffic signals what they will do, all the car will stop, isn't it? எல்லாம் நின்றுட்டுருக்கும் சிக்னலில், அப்படி தானே. ஸோ in that time if the engine is off, okay, so the traffic signals if the engine வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா fuel means what, petrol, diesel will be saved at that time. Okay, so டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது ஸ்டார்ட் பண்ணியே விட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும், ஃபியூல் வேஸ்ட் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், third point, you should switch off the light, fan, television, computer when not in use can save electricity. Do you do this? நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா? நம்ம ஒரு ரூமில் இருந்து வெளியே போனோன்னா what we should do, we should switch off the light and fan. Okay, so if the fan and light are on and we are not in the room, okay, then the electricity will be waste, isn't it? Electricity will be waste. So to save electricity we should switch off the light, fan, television,
computer when we go out of the room. Okay. Okay, next, use cloth and paper bag instead of plastic bag. Okay, so we should not use plastic bag. This you all know, isn't it? So plastic is very dangerous for us environment, so we can use what? Paper bag or bag made up of cloth. Okay, instead of plastic we can use paper bag or cloth bag. Okay, and recycling is the process of making something new from the material that we are using. So paper and plastic object can be replaced, recycled. Okay, so when we are using plastic, it will damage our environment. Okay, so we can use paper or cloth. Okay, and another thing, we can recycle it. Okay, நம்ம எல்லாமே செஞ்சுட்டு தூர போடாமல் அது வேறு ஏதாவது யூஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ரீசைக்ளிங் மீன்ஸ் வாட்? We can use it for another use. This is known as recycling. Okay, next, planting more. Final thing, we should plant more trees. Okay, and it can help us fight against deforestation. ஒரு சைடில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய ட்ரீஸை அழிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, நிறைய தேவைக்காக அதை என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் தேட் we can plant. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ட்ரீஸோ பிளான்ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், பிளான்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டீஃபாரஸ்டேஷன் வந்து கம்மியாகும். ஓகே, do you understand what are the ways to keep the environment clean? Okay. Okay, there is 3 questions in page number 29. What is water pollution? What are the effects of water pollution? Explain the term recycling with the help of an example. Can you read and write the answer? Okay, read this portion very well and write the answer for the 3 questions and send it to me. Okay, thank you.